அப்பா ஒரு வழியாக சமைச்சு முடிச்சிட்டோம். நம்மளே சமைச்சு முடிச்சிட்டோம். இன்னும் இந்த பிள்ளைங்க எந்திரிக்காமலே இருக்காங்க. அதான் நான் வழக்கம் போல் நம்ம தானே போய் எழுப்பணும். சரி போய் எழுப்புவோம். ஸ்கூலுக்கு வர டைம் ஆகுது. எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போகிறாங்களோ தெரியல. சந்தியா, சோனி, எந்திரிங்கம்மா, டைம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? ஐயோ, என்ன என் மேலே இவ்வளோ வெயிட்டாக இருக்கு. ஏ ப்ளஸ் சோனி, எரும மாடு மாதிரி என் மேலே படுத்திருக்க. எந்திரிட்டி. யார் என்ன அடிச்சது? ஏட்டி சோனி, எந்திரிட்டி. எவ்வளோ நேரம் என் மேலேயே கிடப்ப? நீ தானே அடிச்சியா? எதுக்கிட்டி அடிச்ச? தெரியாமல் தூக்கத்தில் தானே படுத்துட்டேன். காலையிலே அடிச்சிட்டேன். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். இதோ ஆரம்பிச்சிட்டாளுங்க காலையிலேயே. இப்போ எந்திரிச்சு போய் குளிங்கட்டி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. நாங்கள் எங்கம்மா சண்டை போட்டோம்? இவ தான் என் மேலே படுத்திருந்தா. சரி, நாங்கள் போய் குளிக்கிறோம். நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வருவேன். 2 பேரும் குளிச்சு ரெடியாக இருக்கணும். நான் போயிட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் குளிங்க போயிட்டு. சந்தியா, நீ போய் ஃபஸ்ட்டு குளி. நீ தானே அக்கா, போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அப்புறம் வந்து என்னை கூப்பிடு. ஏன், நீ குளிச்சா அங்கே தண்ணி இருக்காதா என்ன? சரி போ, நானே ஃபஸ்ட்டு போய் குளிக்கிறேன். என்னடி 2 பேரும் இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கீங்களா? வந்தேன்னு வைங்க. ஐயோ, அம்மா கோவப்பட ஆரம்பிச்சிட்டா. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ எப்படியா போ. ஐயோ, இந்த ஸ்கூல் போகிறதெல்லாம் யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ. குளிக்கணும், கிளம்பணும். எப்பா, சரி போய் எல்லாம் எடுத்து வைப்போம். ஐயோ, டைம் ஆயிடுச்சா? இல்லை டைம் இருக்குது. சரி எல்லாம் எடுத்து வச்சிட்டோமான்னு பார்ப்போம். அம்மா, அம்மா, டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு வாங்கம்மா. டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் டி, 2 பேர் பேக்லேயும். வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வரேன் இரு. இந்த சந்தியா, எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்களா? அப்புறம் அங்கே போயிட்டு அதை எடுக்கல இது எடுக்கலன்னு இருக்காதீங்க. எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி, டிஃபன் பாக்ஸு எல்லாமே நான் தான் எடுத்து வைக்கணும். எப்போ தான் நீங்களும் எடுத்து வச்சுக்குவீங்க? சரிம்மா கொடுங்க. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு. மா, அந்த சோனியை பாருமா, டைம் ஆயிடுச்சு. அவளை வர சொல்லுங்க. ஏ சோனி, டைம் ஆயிடுச்சு, வாடி போகலாம். சோனி, என்னதான் பண்ணுறியோ தெரில. இதோ வந்துட்டேன். சீக்கிரம் கிளம்பு சோனி. மா, டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சிட்டியாம்மா? டைம் ஆயிடுச்சுமா. எல்லாமே நானே எடுத்து வச்சிட்டேன் டி. அப்படியே எப்படி தான் டைம் ஆகுதோ தெரில. கிளம்பு. சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். சரிடி, பத்திரமா பார்த்து போகணும். வழியில் யார்கிட்டையும் பேசக்கூடாது. சரிம்மா, பாய். சரிடி, பார்த்து பத்திரம். அப்பா, இந்த பிள்ளைங்க ஸ்கூல் போனாதான் வீடே அமைதியாக இருக்கு. சரி, நம்மளும் சாப்பிடுவோம். சாப்பிட்டு சின்ன பொண்ணை வர சொல்லணும். நேற்று நடந்ததை நினச்சாலே பயமாக இருக்கு. என்னன்னு சின்ன பொண்ணுகிட்ட பேசினா கூட அவள் ஏதாவது சொல்லுவா. சரி, போய் சாப்பிட போகலாம். சந்தியா இன்னும் பூமாரி வரல போல பாரு. அவள் தானே எப்போதும் முன்னாடி வருவா. இன்னைக்கு காணோம். சோனி, பூமாரி வந்துட்டு இருக்கா பாரு, ஓடி வரா. பூமாரி, ஏன் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சா? ஆமாம் சோனி, அப்பா ஓடியே வந்தேன். நல்ல வேலை வந்துட்ட பூமாரி. நான் பஸ் ஸ்டாண்டில் உன்னை காணாங்கவும் ஸ்கூலுக்கு வரலையோன்னு நினச்சிட்டேன். ஆமாம் சோனி, எப்போவோ நேரமே எழுந்திரிச்சிருவேன். அதனால சீக்கிரமாக வந்துடுவேன். நேற்று நிறைய நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கல்ல, அதனால் படித்து முடிக்கவே டைம் ஆயிடுச்சு. அதனால் நல்லா தூங்கிடு சோனி. காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன், அதான் டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இன்றைக்கின்னு பார்த்து டைமுக்கு பஸ் வரல. டைம் என்ன சோனி, இன்னும் பஸ்ஸை காணோம்? டைம் 8:45 ஆகுது பூமாரி. எப்போதும் 8:40க்கு வந்துடும். பரவாயில்ல, 5 நிமிஷம் தானே, இப்போ வந்துடும். சோனி, நீ எல்லாம் படித்து முடிச்சிட்டியா? இன்னைக்கு இங்கிலீஷ் மிஸ் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. படிச்சு
படிச்சிருக்கே பூமாரி. எங்கே படிக்கும்போது ஞாபகம் இருக்கு, அப்புறம் மறந்துடுது பூமாரி. சரி பார்ப்போம், அங்கே போயிட்டு ஒரு டைம் படித்தா ஞாபகம் வந்துடும். அது எப்படி தான் மறக்குமோ தெரியல. அதுக்கு தான் நல்லா புரிஞ்சு படிக்கணும், சும்மா மக்கப் பண்ணக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், நீ நல்லா படிக்கிறேன்னு ரொம்ப சீன் போடாது என்ன? சரி போதும் போதும், பஸ் வருது, வாங்க போகலாம். டைம் என்ன ஆகுது? இந்த சின்ன பொண்ணு இன்னும் தூங்கிட்டு இருக்கா. நைட்டு என்ன தூங்க விடாமல் பயந்துட்டு இருந்தா. என்னதான் பண்ணுறதோ, எனக்கு வேற வேலைக்கு டைம் ஆச்சு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு எந்திரி, டைம் ஆச்சு. என்னங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேங்க. சின்ன பொண்ணு ரொம்ப டைம் ஆச்சுமா, எந்திரி. சாரிங்க, ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? நேற்று பயந்துட்டு தூங்காததுனால தூக்கமாக வருதுங்க. இல்லைனா மட்டும் நீ சீக்கிரமாக எந்திரிச்சிருப்ப பாரு. சரி சின்ன பொண்ணு, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ எங்கே வேணாலும் போ. சரிங்க, நான் சாப்பிட்றேன், நீங்கள் பார்த்து போங்க. சரி சின்ன பொண்ணு, மறுபடியும் படுத்துறாத. எங்கள் அம்மா அங்கே கத்திக்கிட்டு இருக்கா, தயவு செஞ்சு எஞ்சி போயிடு. உங்கள் அம்மா என்னைக்கு தான் கத்தாமல் இருக்காங்க. சரி, நீங்கள் பார்த்து போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, நம்மளும் எந்திரிப்போம். இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு போல். மாமியார் வேறு கத்திட்டு இருக்குன்னு வேற சொன்னார். சரி, சாப்பிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். அப்பா, இந்த டைமில் இந்த மரத்துக்கடியில் உட்கார்றது நல்ல சுகமாக இருக்கு. நல்ல காற்று. இந்த சின்ன பொண்ணுக்கு ஃபோனை பண்ணி வர சொல்லலாம். ஹலோ சின்ன பொண்ணு, என்ன பண்ணுற? அப்படியா, இங்கே தான் வந்துட்டு இருக்கியா? சரி வா சின்ன பொண்ணு, நான் அங்கே தான் இருக்கேன். வா சின்ன பொண்ணு. என்ன லட்சு, காலையிலேயே ஃபோனு? நான் வர்றதுக்கு முன்னாடியே கால் பண்ணிட்டீங்க. சும்மா தான் சின்ன பொண்ணு, வேலையெல்லாம் முடிஞ்சா அதான் சும்மா பேசிட்டு இருக்கலான்னு கூப்பிட்டேன். நீ எப்படி சின்ன பொண்ணு வந்த? உங்கள் மாமியார் எதுவும் சொல்லலையா? அது வீட்டில் இருந்திருந்தா தான் ஏதாவது சொல்லியிருக்குமே லட்சு. அது ரேஷன் கடைக்கு போயிருக்கு. அந்த கேப்பில் நான் இங்கே வந்துட்டு லட்சு. சரி சின்ன பொண்ணு, சாப்பிட்டு வந்தியா இல்லையா? சாப்பிட்டு தான் வந்தேன் லட்சு. எங்கள் வீட்டுக்காரர் தான் இன்னைக்கு சமைச்சாரு. நல்லா சாப்பிட்டுட்டு தான் ஓடி வந்தேன். உங்கள் வீட்டுக்காரர் சமைச்சாரா? ஏன் சின்ன பொண்ணு? அதை ஏன் லட்சு கேட்குற? நேற்று இங்கே சத்தம் கேட்ட மாதிரி நைட்டு வீட்டுக்குள்ளேயோ கேட்டுச்சு லட்சு. அதனால் பயத்தில் தூக்கமே வரல. அதனால் காலையில் லேட் ஆகிடுச்சு லட்சு. அவர் வேறு வேலைக்கு போகணும்ல, அதனால தான் அவரே சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஆமாம் சின்ன பொண்ணு, இங்கேயும் அந்த சத்தம் கேட்டுச்சு. அதனால தான் உன்னை வர சொன்னனே. ஆமாம் லட்சு, அதனால தான் நான் எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. பாவம் எங்கள் வீட்டுக்காரர், அவரே சமைச்சு எனக்கும் சமைச்சு வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டார் லட்சு. சரி சின்ன பொண்ணு, இனிமேலாம் நேரமே எந்திரிச்சு உங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு நீங்கள் வா, சரியா? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தாலே போதும் சின்ன பொண்ணு. லக்ஷ்மிக்கா, இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை தேடி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். வா வசந்தி, வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சா? அதான் உட்காந்து இங்கே சும்மா பேசிகிட்டு இருக்கோம். அதான்க்கா, நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன். சரி, எப்படியும் மரத்துக்கடியில் தான் இருப்பீங்கன்ட்டு இங்கே வந்துட்டேன்க்கா. அதான் வசந்தி, நேற்று இங்கே சத்தம் கேட்டுச்சுல்ல, அதே சத்தம் நைட்டும் கேட்டுச்சு. சின்ன பொண்ணு வீட்லேயும் கேட்டுச்சாம்மா. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் வசந்தி. ஆமாம் லக்ஷ்மிக்கா, நானும் இப்போ அதை பற்றி தான் பேச வந்தேன். எங்கள் வீட்லேயும் கேட்டுச்சுக்கா. அதுதான் வசந்தி, என்ன சத்தம்னே தெரியல. திடீர்னு கேட்குது, திடீர்னு நின்றுது. நானும் பயந்துட்டேன் நேற்று ரொம்ப. எங்கள் வீட்டுக்காரரும் இல்லையா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காருல்ல, அதனால் ரொம்ப பயமாக இருந்தது. சரி, சின்ன பொண்ணுக்கு கால் பண்ணலான்ட்டு இருந்தேன். சரி, தூங்கிட்டு இருப்பாங்களா, டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் சத்தமும் கேட்கலான்னு தூங்கிட்டேன் அப்படியே. எல்லாருக்கும் கேட்டிருக்கோன்னா அது என்னவாக்கா இருக்கும்? ஒன்றுமே புரியலையே. அதுதான் வசந்திக்கா, என்னன்னே புரியல. என்னதான் சத்தமோ, திடீர்னு வருது, திடீர்னு நிற்கிது. ஆனால் பயமாக இருக்குது. என்ன பண்ண போகிறோமோ? இந்த ஊருக்குள்ள ஏதோ மர்மமாக நடக்க போதோ என்னமோ. இன்றைக்கும் இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்.
ஆமாம் லட்சு, கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். சரி, இன்றைக்கும் வருதான்னு பார்ப்போம். என்ன எல்லாரும் என்னை விட்டுட்டு கதை பேசிட்டு இருக்கீங்க? வா உமா, என்னதான் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம்? ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, வீட்டில் வேலை அதான் முடிச்சுட்டு வந்தேன். பாரு, நீ வேலையெல்லாம் செய்வியோம்மா? பின்ன நான் வேலை செய்யாமலா? வேலை செஞ்சுட்டு தான் இன்னைக்கு நான் இங்கே வந்தேன். சமைச்சேன், வீடு துடைச்சேன், எல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். பரவாயில்லையே உமா, இப்படி தான் இருக்கணும். உமா, நீ வேலை செஞ்சுட்டா வந்த? உண்மையை சொல்லு. ஆமாம் சின்ன பொண்ணு, என்ன பண்ணுறது, இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் தான் இருக்காரு. வீட்டு வேலை செய்யலைன்னா, சமைச்சு வைக்கலன்னா என்னை வெளியவே அனுப்ப மாட்டார். அதனால தான் எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் சின்ன பொண்ணு. அதானே பார்த்தேன், நீங்கள் அது வீட்டு வேலை செய்கிறதா அதுன்னு. இன்னும் 4 முடி நாங்களும் வீட்டு வேலையெல்லாம் செய்வோம். விடுவோம்மா, பரவாயில்ல, இன்னைக்கு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். சரி உட்காரு. சின்ன பொண்ணு, நீயும் இனி வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வா. எங்கேயாவது உங்கள் மாமியார் பார்த்தா நான் தான் உன்னை கூப்பிட்டு வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீயும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே ஃப்ரீயாக இருக்கலாம்ல. சரி லட்சு, இனி நான் முடிச்சுட்டே வரேன். வாங்க பத்திரகாளிக்கா, உட்காருங்க. நேற்று உங்களை பார்க்கவே முடியலக்கா. என்ன பண்ணுறது லட்சுமி, என் தலையெழுத்து. நான் தான் எல்லாத்தையும் பார்த்தாகணும். அதனால தான் நேற்று தோட்டத்தில் வேலை இருந்துச்சு, நான் அங்கே போயிட்டேன். ஆமாக்கா, என்ன பண்ணுறது. சரிக்கா, நேற்று நைட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது சத்தம் கேட்டுச்சாக்கா? இல்லை லட்சுமி, அப்படி எதுவும் சத்தம் கேட்கலையே. ஏன், என்னாச்சு? என்னன்னே தெரில பத்திரகாளிக்கா, நேற்றுலேருந்து ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. நைட்டும் எல்லார் வீட்லேயும் கேட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க. பயமாக இருக்குது. என்ன சத்தம்னே தெரியலக்கா. அப்படிலாம் எங்கள் வீட்டில் எந்த சத்தமும் கேட்கலையே. நல்லதாக போச்சுக்கா உங்கள் வீட்டில் கேட்காதது. இந்த சத்தம் கேட்டதுலேருந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு கூட தெரியல, என்ன சத்தமுன்னும் தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது லட்சுமி, ஏதாவது பூனை நாயின்னு சத்தம் போட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருப்பீங்க. இல்லை பத்தோ, அது நாய் பூனை சத்தம் மாதிரிலாம் இல்லை, புதுசாக இருந்தது. சரி பார்ப்போம், இன்னைக்கு வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சரிக்கா, நீங்கள் எல்லாரும் பேசிட்டு இருங்க, எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன். சரி வசந்தி, நீ போயிட்டு வா. என்ன லட்சுமி, நீ தோட்டத்துக்கெலாம் போகிறது இல்லையா? தோட்டத்தை யார் பார்த்துக்கிறது? போகணும் பத்திரகாளிக்கா, பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் தொடங்கிருச்சுல்ல, அதான் கொஞ்சம் வேலை வீட்டில். நாளைக்கு தான் போய் என்னன்னு பார்க்கணுக்கா. வேறு யாரும் பார்க்க முடியாது, நான் தான் பார்க்கணும். நாளைக்கு தோட்டத்துக்கு போறியா லட்சுமி? நான் உன்னை பேங்குக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருந்தேன். ஏன்க்கா, என்னாச்சுக்கா? அதுவா லட்சுமி, மாடு வாங்கலான்ட்டு இருக்கேன், அதனால் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன்னா நாளைக்கு பேங்குக்கு வர சொல்லியிருக்காங்க லோன் விஷயமா பேசுகிறதுக்கு. தனியாக போக ஒரு மாதிரி இருக்குது, அதான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். அப்படியாக்கா? சரி, நீங்கள் நாளைக்கு எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்கள், நான் வரேன். என்ன பத்து, ஆல்ரெடி நிறைய வருமானம் வந்துட்டுருக்கு, இதில் மாடு வேறையா? பாடுறா, கலக்குறீங்க போலையே. ஆமாம், நீ தானே வந்து பார்த்த. ஏன் உமா சும்மா இருக்க மாட்டியா? அவளோட கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும். எப்பா, கூல் கூல் கூல், நான் சும்மா தான் சொன்னேன். சரி லட்சுமி, நாளைக்கு நீ 10 மணி போல் ரெடியாக இரு, நம்ம போகலாம். சரிக்கா, நீங்கள் கிளம்பிட்டு சொல்லுங்கள். சரி லட்சுமி, நாளைக்கு பார்க்கலாம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன் பத்து இப்பயே வீட்டுக்கு போகிறீங்க? கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகலாம்ல. நான் என்ன உங்களை மாதிரியா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன்? எனக்கு வீட்டில் வேலை கிடக்கு, நான் போகிறேன். எப்பா, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், கோவத்தை பாரு. சரி சின்ன பொண்ணு, நானும் வீட்டுக்கு போகிறேன். இரு லட்சு, நானும் வரேன். நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? சும்மா தான் இருப்பேன். நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். சரி சின்ன பொண்ணு, வா போகலாம். லட்சு லட்சு, நானும் வரேன். சரி உமா, வா போகலாம். வாங்க, 2 பேரும் உட்காருங்க. ஏன் லட்சு கீழேயே உட்காந்துட்டீங்க, மேலே உட்காரலாம்ல. எனக்கு கீழே உட்காந்தாதான் சின்ன பொண்ணு நல்லா இருக்கும், அப்பதான் காலை நீட்டி நல்லா உட்காரலாம்ல. உமா, உங்க வீட்டுக்காரர் வீட்டில் இருக்காருன்னு சொன்னீல்ல,
தேட மாட்டாங்களா? ஏதாவது சொல்ல போகிறாங்க. தேடினா தேடிட்டு போட்டு லட்சு. வீட்டில் இருந்தால் மட்டும் என்ன பண்ண போகிறாங்க? ஃபோனு லேப்டாப் இதை தவிர ஒன்றும் தெரியாது. அதுக்கு நான் இங்கேயே இருந்துட்டு போயிடுவேன். சரி லட்சு, டீ போட்டு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதானே பார்த்தேவம்மா, இன்னும் எதுவும் கேட்கலன்னு. சரி இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஏன் உமா, லட்சு வீட்டுக்குள்ளே விடுறதே பெருசு, இதில் டீ ஏதாவது கேட்டுக்கிட்டே இரு. ஏன் சின்ன பொண்ணு, நம்ம லட்சு தானே. சரி விடு சின்ன பொண்ணு, டீ தானே, இதில் என்ன இருக்குது? நான் போய் போட்டு வரேன். ஏன் சின்ன பொண்ணு, அப்படியே ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும்ல? ஆமாம் ஆமாம், இதுக்கு முன்னாடி நீ தானே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து வச்சுருக்க லட்சுட்ட. ஸ்நாக்ஸ் கேளு. ஏன் சின்ன பொண்ணு, டீக்கு பிஸ்கட்டு மிக்சர் முறுக்கு ஏதாவது இருந்தால் தானே நல்லாயிருக்கும். குடிக்கிறதே ஓசிட்டி, இதில் ஸ்நாக்ஸ் வேறையா? ஏன் உமா? அட போ சின்ன பொண்ணு, நம்ம லட்சு தானே. லட்சு, அப்படியே ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வா லட்சு. இருக்கா இல்லையானே தெரியல உமா, இருந்தால் எடுத்துகிட்டு வரேன். ஐ லட்சு, ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வரேன்னு இருக்குது. திங்கிறதுலையே இருக்காதடி. அடப்போ சின்ன பொண்ணு, நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. ஓசியில் குடிக்கிற டீ தனி டேஸ்டாக இருக்கும். இந்தாங்க 2 பேரும் குடிங்க. உமா, ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை உமா, பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாங்க போல. நீங்கள் இருங்க லட்சு, நான் போய் டீ எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் டீ குடிங்க. ம் சரி சின்ன பொண்ணு, இந்த உமா. பரவாயில்ல லட்சு, ஸ்நாக்ஸ் இல்லாட்டி என்ன, டீயே போதும். தேங்க்ஸ் லட்சு. லட்சு, டீ சூப்பர். சரி உமா, குடி. லட்சு, மழை வர மாதிரி சத்தம் கேட்குதுல்ல? ஆமாம் சின்ன பொண்ணு, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆமாம், நல்ல மழை பெய்யுதே. இப்போதான் வெயில் அடித்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே நல்ல மழை. இருட்டான மாதிரி ஆயிடுச்சு போ. சரி உள்ள போகலாம். சின்ன பொண்ணு, வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் வந்தியா, இல்லை காலையில் மாதிரி அப்படியே வந்துட்டியா? லட்சு, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்தேன் லட்சு. என் மாமியார் இருந்தனால துணி துவைக்கிறதுலேருந்து பாத்திரம் கழுவுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்ய வச்சிருச்சு. கூடவே நின்று அதை பண்ணு இதை பண்ணுன்னு நான் எல்லாமே முடிச்சுட்டு தான் இப்போ வந்திருக்கேன். என்ன பண்ணுறது சின்ன பொண்ணு, நம்ம வீடு நம்ம தான் செஞ்சாகணும். அதுவும் இல்லாமல் பெரியவங்க சொல்கிறதையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமாம் லட்சு, ஆனால் செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா என்ன லட்சு பண்ணுறது? எந்த வேலை செஞ்சாலும் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, கோவமாக வருது. அதுக்காக தான் நான் மெயினாக இங்கே வரேனே பேசுகிறதுக்கு. பெரியவங்க அப்படிதான் சின்ன பொண்ணு, 1-2 சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது வேணா கரெக்டு தான் லட்சு, அதனால தான் நானும் அமைதியாக போகிறேன். லக்ஷ்மி, என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? வாங்க பத்ரகாளிக்கா, தோட்டத்தில் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? நாங்கள் சும்மா தாக்கா பேசிக்கிட்டு இருந்தோம், எப்போதும் பேசுறது தானே. ஆமாம் லக்ஷ்மி, இப்போ தான் தோட்டத்தில் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, அதனால தான் சரி பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன். எங்கே வசந்தி உமாவெல்லாம் காணோம்? அதுதான் தெரியல பத்தோ, நானும் அவ்வளோதான் காணோன்னு பார்த்துட்ருக்கேன். இந்நேரம் வந்திருப்பா, என்ன பண்ணிருக்காளோ. எனக்கு வேற பயமாக இருக்கு லட்சு. இன்றைக்கும் அதே சத்தம் கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? சத்தம் கேட்டால் கூட பரவாயில்ல, வேற ஏதாவது வந்துருமோன்னு பயமாக இருக்குது. தெரியல சின்ன பொண்ணு, எனக்கும் பயமாக தான் இருக்குது. பிள்ளைங்க முன்னாடி காட்டிக்க கூடாதுன்ட்டு இருக்கேன். இன்றைக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா நாளைக்கு காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சின்ன பொண்ணு. கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட ஏதாவது மாறுதான்னு பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வராது லட்சுமி, 2 பேரும் பயப்படாமல் இருங்க. இப்படி பயந்துட்டே இருந்தோம்னா நமக்கு அதே சத்தம் கேட்குற மாதிரியே தான் இருக்கும். எதுக்கும் நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அப்படிதாக்கா பண்ணணும், கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். வாங்க வசந்தி உமா. என்ன 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க? நான் இங்கே தான் வந்துட்டு இருந்தேன்க்கா, பார்த்தா உமாவும் இங்கே தான் வந்தா, அதனால் ஒன்றா வந்துட்டோம். என்னவுமா பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தேன் சின்ன பொண்ணு.
நேற்று பயத்தில் தூங்காததுனால நல்லா தூக்கம், அதான் தூங்கிட்டேன். பரவாயில்லவம்மா, உனக்கு அது தூங்க டைம் கிடச்சிதே. நான் இவ்வளோ நேரம் வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்தேன். என் மாமியார் கூட இருந்தே அதை செய் இதை செய்யணும் வேலை வாங்கிருச்சு. பரவாயில்ல சின்ன பொண்ணு, வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். லட்சுமிக்கா, எனக்கு பயமாகவே இருக்குக்கா. நேற்று நடந்ததை நினச்சி இன்னைக்கு அதே சத்தம் கேட்டுச்சுன்னா என்னக்கா பண்ணுறது? சத்தத்தோடு நின்றுட்டா பரவாயில்ல. வசந்தி, அதுக்கெல்லாம் பயந்துட்டே இருக்காத. சின்ன பொண்ணு லட்சுமியும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று கேட்டுச்சுன்னா இன்னைக்கும் கேட்கும்னு இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நாளைக்கு காலையில் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஃபஸ்ட்டு. சரிதான் பத்ரகாளிக்கா, இருந்தாலும் பயமாகவே இருக்காது நினைக்க. சரி, நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் மனசு நல்லா இருக்கும். லக்ஷ்மி, உங்கள் வீட்டுக்காரர் எப்போ வரேன்னு சொன்னார்? தனியாக இருக்கனால தான் உனக்கு பயமாக இருக்குது. அவர் வந்துட்டா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருப்பல்ல? தெரியல பத்ரகாளிக்கா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைக்கா. எல்லாம் கொஞ்சம் சரியானது தான் வருவாருன்னு நினைக்கிறேன். பயப்படாமல் இன்னைக்கு எல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு தூங்குங்க. ஐயோ, என்ன சத்தம் இது? பத்ரகாளிக்கா, நாங்கள் சொன்னோம்ல அந்த சத்தம் இதுதான்க்கா. அந்த சத்தமா இது? அப்போ யாரும் இங்கே இருக்க வேணாம், எந்திரிங்க, வீட்டுக்கு போயிடலாம். ஆமாம், எல்லாரும் எந்திரிங்க, சீக்கிரம் போகலாம். ஐயோ, என்னைய மட்டும் கடைசியில் விட்டுட்டீங்க. என்ன சின்ன பொண்ணு, அதுக்குள்ளே இருட்டிருச்சு. மர்மமாகவே இருக்கு. அதான் எனக்கே தெரியல லட்சு. சீக்கிரம் கதவு திறங்க, உள்ள ஓடிடலாம். ஐயோ, நான் மட்டும் கடைசியில் மாட்டிக்கிட்டேனே. என்னை விட்டுட்டே போயிட்டாளுங்க சண்டாளிக. ஐயோ, சீக்கிரம் உமா உள்ள போ. உமா, ஐயோ, யாரோ என்ன கூப்பிடுறாங்க. என்ன, யாரையுமே காணோம். என்ன கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சுல்ல, யாரையுமே காணோம். ஐயோ லட்சம், என்னை காப்பாத்துங்க. நான் தான் உன்னை கூப்பிட்டேன். ஐயோ லட்சம், பேய் பேய். ஐயோ லட்சம், என்னை காப்பாத்து, பேய் பேய். ஐயோ, உமா வேற பேயின்றா. ஐயோ, சீக்கிரம் ஓடி வா உமா. அம்மா, லட்சு வெளியே பேய். ஐயோ லட்சு, இந்த பேய் என்ன வேற கூப்பிடுது. லட்சு, என்ன லட்சு இது? எனக்கு பயமா இருக்கு. என்ன உமா சொல்ற? வேற ஏதாவது பார்த்துருப்ப. நிஜமாக லட்சு சொல்றேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி இரு உமா, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்னன்னு, பயப்படாத. ஐயோ பத்ரகாளிக்கா, வெளியில போயிடாதீங்க, அது வெளியே தான் நிக்குது. இரு உமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்பதான் எதுவும் இல்லைன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம்ல. இருங்க பத்ரகாளிக்கா, நானும் வரேன். கடவுளே, எதுவும் இல்லாம நீ தாப்பா பார்த்துக்கணும். லக்ஷ்மி, இங்க தானே பார்த்தேன்னு சொன்னா, ஆனா வெளியே எதுவுமே இல்லையே. அதான் பத்ரகாளிக்கா, எனக்கும் புரியல. ஆனா இங்க எதுவுமே இல்லையே. என்னத்தை பார்த்து பயந்தான்னு தெரியல. சரி லட்சுமி, நம்ம உள்ள போலாம். என்ன தானே தேடிட்டு இருக்கீங்க? நான் இங்கே தான் இருக்கேன். லக்ஷ்மி, யாரோ என்ன கூப்பிட்டாங்கல்ல. ஐயோ பத்ரகாளிக்கா, வாங்க உள்ள போயிடலாம். உண்மையாலுமே பேய் தாக்கா. ஏய், நான் இங்கிருந்து போக மாட்டேன். உங்களையும் சும்மா விட மாட்டேன். அக்கா அக்கா, வாங்க உள்ள போயிடலாம். பத்ரகாளிக்கா, சீக்கிரம் வாங்க. நான் தான் சொன்னேன்ல லட்சு, நீங்களும் பார்த்தீங்க தானே. லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி இது? நம்ம பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுது. அக்கா, பேர் மட்டும் சொல்லல, நம்மளை சும்மா விடாதுன்னு வேற சொல்லுச்சுக்கா. அக்கா, இப்போ என்னக்கா பண்ணலாம்? நேற்று கூட சத்தம் தான்க்கா கேட்டுச்சு. எனக்கு பேயே பார்த்தாச்சு. எனக்கு வெளியே போக ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, கதவெல்லாம் நல்லா சாத்தினீங்களா? உள்ள ஏதோ வந்துட போகுதுக்கா. கதவெல்லாம் சாத்திட்டேன் உமா. ஆனா இப்ப வீட்டுக்கு போகணும்ல, என்ன பண்றது? வெளியில வர அதை நிக்குது. அக்கா, இப்ப யாரும் வெளியில போக வேண்டாம். கொஞ்ச நேரம் இங்க உட்காருங்க, யோசிக்கலாம். ஆமா லட்சுமி, கொஞ்ச நேரம் யாரும் வெளில போக வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இருப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பை. தேங்க்யூ.